மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா. அன்புக்குரியவர்களே, லியோனார்டோ டா வின்சி என்பவர் இத்தாலி நாட்டைச் சார்ந்த ஒரு புகழ்பெற்ற ஓவியர், சிற்பி. ஓவியம் வரைபவராக இருந்ததோடு ஓவியக் கலையை கற்றுத்தரும் ஆசிரியராகவும் இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் பயின்றனர். டா வின்சி ஏதாவது ஒரு ஓவியத்தை முழு கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் வரைவாராம். ஓவியம் பாதியில் இருக்கின்ற பொழுது தான் ஓவியம் வரைவதை விட்டுவிட்டு தன்னுடைய மாணவர்களில் ஒருவரை அழைத்து அதன் மீதி பகுதியை வரையச் சொல்வாராம். அந்த ஓவியத்தை வரைவதற்கு தாங்கள் தகுதியற்றவர்கள் என்றும் தங்களால் சிறப்பாக வரைய முடியாது என்றும் மாணவர்கள் சொன்னாலும் டா வின்சி உற்சாகப்படுத்தி தொடர்ந்து அவர்களை வரையச் செய்வாராம். ஏறத்தாழ இது போன்ற நிகழ்வு இயேசுவினுடைய வாழ்விலும் நடந்தது. அவர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இறையாட்சி பணியை முழு கவனத்தோடும் முழு அர்ப்பண உணர்வோடும் செய்தார். தன் பேச்சிலும் மூச்சிலும் செயலிலும் இறையாட்சியை தவிர வேறு எதையும் அவர் நினைக்கவில்லை. தன் வாழ்க்கையின் இறுதி பகுதியில் இத்தகைய இறையாட்சி பணியை தனது சீடர்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சீடர்கள் தகுதியற்றவர்களாகவும் குறைபாடுள்ளவர்களாகவும் விளங்கினாலும் தனது ஆவியை அவர்கள் மீது பொழிந்து அவர்களை உறுதிப்படுத்தினார். தனது இறையாட்சி பணியை சீடர்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்ற அழைப்பை இயேசு விண்ணேற்றத்தின் பொழுது தன் சீடர்களுக்கு வழங்கினார். அன்பிற்குரியவர்களை, விண்ணேற்ற பெருவிழாவாகிய இன்றைய நாளில் இயேசுவினுடைய இறையாட்சி பணியை நாமும் தொடர்ந்து ஆற்ற அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அதற்கான அருளை சிறப்பாக இன்றைய நாளில் மன்றாடுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை, கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றான் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றான் ஆண்டவர். உயரே ஏறுகின்றான் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே.
எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒலியிடையே பவனி செல்கிறார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுள் அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28 வசனங்கள் 16 20 வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவிலுள்ள ஒரு மலைக்குச் சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள்.
தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இறையாட்சி பணியை முழு ஈடுபாட்டோடு செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்வின் இறுதியில் அப்பணியை தன் சீடர்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தது பற்றி முன்னுரையில் கேட்டோம். இயேசு தன் சீடர்களுக்கு அத்தகைய அழைப்பை கொடுத்ததோடு அப்பணியை செய்வதற்காக வல்லமையையும் அவர்களுக்கு வழங்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பணியை இயேசுவின் வல்லமையோடு செய்வதே இறையாட்சி பணி. விண்ணேற்றம் அடைந்த இயேசுவின் வல்லமை எத்தகையதாக இருக்கிறது என்பதை 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் எடுத்துரைக்கின்றார். கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்து எழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவே அவரை உயர்த்தினார் என்ற பவுலடியாரின் வார்த்தைகள் விண்ணேற்றம் அடைந்த இயேசுவுக்கு தந்தையால் வழங்கப்பட்ட அளவற்ற ஆற்றல்களையும் எல்லைகளற்ற வல்லமைகளையும் சுட்டிக்காட்டுகின்றன. இத்தகைய தனது வல்லமையையே இயேசு தன் பணியை தொடர்ந்து ஆற்றுகின்ற அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுகின்றார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்ற இயேசு, இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறுவதன் வழியாக தன்னுடைய அளவற்ற அதிகாரத்தையும் வல்லமையையும் நம்மோடு தங்கி நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். பிரியமானவர்களே, நமது வாழ்வின் நிறைவு 2 காரியங்களோடு தொடர்புடையது. முதலாவதாக, நாம் சராசரித்தனத்திற்காக படைக்கப்படவில்லை, மாறாக மேலான ஒரு பணிக்காகவும் மேலான காரியங்கள் செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதற்காகவும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்வது. மேலான காரியங்கள் என்றால் திறமைகளில் உலக சாதனைகளை நிகழ்த்துவது அல்ல, மாறாக மதிப்பீடுகள் அளவிலும் உறவு அளவிலும் நமது வாழ்வை அதன் உச்சத்தில் வைத்துக் கொள்வது. இதுவே இறையாட்சி பணியை தொடர்ந்து ஆற்றுவது என்பது. தாங்கள் மேலான நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாத மனிதர்கள்தான் வாழ்வின் சிறு சிறு அற்ப விஷயங்களில் தங்களை தொலைத்து வாழ்வை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, மேலான பணியை செய்து முடிப்பதற்கான வல்லமையும் ஆற்றலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை கண்டுகொள்வது. நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் ஏராளமான வல்லமைகளும் ஆற்றல்களும் இருந்தாலும் நம் அகக்கண்கள் ஒளியூட்டப்படாதன் காரணமாக நாம் அவற்றை கண்டுகொள்வதில்லை. கொடுக்கப்பட்ட வல்லமைகள் மட்டில் நாம் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது, மேலானது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக என்று புனித பவுல் 2ஆம் வாசகத்தில் கூறும் வார்த்தைகள் நம் மனதில் ஆழ பதித்து வைக்கத்தக்கவை. ஒரு வீட்டின் அடுப்படியில் அடுப்பு எரிப்பதற்காக சில மூங்கில்கள் போடப்பட்டு கிடந்தன. அடுப்படியின் இன்னொரு பகுதியில் இருந்த ஒரு அலமாரியின் மேல் பகுதியில் புல்லாங்குழல் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. மூங்கில்களில் ஒன்று புல்லாங்குழலை பார்த்து, சில மாதங்களுக்கு முன்பு வரை நீயும் எங்களோடு இருந்தவன் தானே, நீ மட்டும் எப்படி அங்கு சென்றாய் என்று கேட்டது. அதற்கு புல்லாங்குழல், நான் உங்களோடு ஒருவனாக இருந்தேன் என்பது உண்மைதான். நம் எஜமானரோடு ஒத்துழைத்ததால் நான் இங்கு இருக்கிறேன், ஒத்துழைக்க மறுத்ததால் நீங்கள் அங்கு இருக்கிறீர்கள் என்று சொல்லது. அதற்கு அந்த மூங்கில், நீ சொல்வது ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்ல, புல்லாங்குழல், சில மாதங்களுக்கு முன்பு நம்மை பயிரிட்டு வளர்த்த நம் நில உரிமையாளர் நம்மை எல்லாம் பார்வையிட வந்தாரே, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர் உங்களை வெட்டப் போகிறார் என்று பயந்து நீங்கள் எல்லோரும் ஒளிந்து கொண்டீர்கள். நானோ அவர் எனக்கு சரியானதை மட்டுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவர் மட்டில் திறந்த மனம் உள்ளவனாக இருந்தேன். நான் யார் என்பதும் எனக்குள் எத்தகைய தன்மை இருக்கிறது என்பதும் என்னை விட அவருக்கு தெரியும் என்ற உண்மையை நான் அறிந்து வைத்திருந்தேன். அவர் எது செய்தாலும் எனக்குள் புதைந்திருக்கின்ற சிறப்பானவற்றை வெளிக்கொணர்வதற்கான முயற்சியாகத்தான் இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். எனவே அவரிடம் முழுமையாக என்னை ஒப்படைத்தேன். என்னை வெட்டிய அவர் பல்வேறு தூய்மையாக்குதலுக்கு என்னை உள்ளாக்கினார்.
அதன் காரணமாக நான் இங்கு இருக்கிறேன். உங்களது மேன்மை என்னவென்று தெரியாத நீங்களோ அங்கு இருக்கிறீர்கள். விரைவில் அடுப்பெரிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவீர்கள் என்று பதில் கொடுத்ததாம். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்தவராக வாழ்வது என்பது இறையாட்சி பணிக்கான அழைப்பு என்பதை உணர்ந்து அப்பணியை உமது வல்லமையோடு சிறப்பாக செய்து முடிக்க வரம் தருவீராக. ஆமேன். ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, ஓ மகிமை உமக்கே. விண்ணேறி மகிமையில் ஆண்டவர் வாழ்கின்றார், வலது பக்கம் தந்தையினில் வீற்றிருக்கின்றார். நான் உங்களோடு இருப்பேன் என்றவரே, நம்பிக்கையின் மொழியாய் எம்மை நடத்துவீரே. மேகங்களில் உயர்ந்தீரே உயிர்த்த ஆண்டவரே, மண்ணிலெல்லாம் சாட்சியாய் அனுப்பினீரே. அச்சமெல்லாம் அகன்றதேவும் வார்த்தையினால், அன்பினாவியால் எம்மை நிரப்புவீரே. அல்லேலூயா முழங்கிடுமே திருச்சபையிலே, அருளின் சாட்சிகள் எழும்பிடுமே உலகமெங்குமே. எல்லா மக்களும் உம் நாமம் புகழ்ந்திடவே, என்றும் எம்முடன் நடந்திடுவீர் இயேசுவே. விண்ணேறி மகிமையில் ஆண்டவர் வாழ்கின்றார், வலது பக்கம் தந்தையினில் வீற்றிருக்கின்றார். நான் உங்களோடு இருப்பேன் என்றவரே, நம்பிக்கையின் மொழியாய் எம்மை நடத்துவீரே. விண்ணுலகின் மகிமையை எமக்கு காட்டினீர், விசுவாசத்தின் பாதையில் துணையாய் நின்றீரே. உம் கட்டளையை ஏந்தியே செல்கின்றோம் நாங்கள், உலக முடியும் வரை நீர் எம்மோடு இருப்பீர். உயர்ந்த அரசரே, எங்கள் மீட்பரே, உம் அன்பினிலே வாழ எங்களை அழைப்பீரே. எல்லா ஜாதியும் உம் சீடராய் மாறிட எங்கள் வாழ்வெல்லாம் அர்ப்பணிக்கின்றோம். விண்ணேறி மகிமையில் ஆண்டவர் வாழ்கின்றார், வலது பக்கம்